ஷலாம். நாம் இப்போது எருசலேமில் இருக்கிறோம். இந்த தருணத்தில் நாம் இங்கே இருக்கிறோம். இதுதான் ஒலிவுமலை முடிவடைகிற இடம். இங்கே இடதுபுறத்தில் யோசபாத்தின் பள்ளத்தாக்கு உள்ளது. எபிரேயத்தில் எமேக் யோசபாத். எமேக் என்றால் பள்ளத்தாக்கு, யோசபாத் என்றால் தேவன் நியாயந்தீர்க்கிறார். நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கு, ஏனெனில் கர்த்தர் புறஜாதியாரை நியாயந்தீர்க்க இங்கே அமர்வார் என்று எழுதப்பட்டுள்ளது. இதுவே நியாய தீர்ப்பு நடைபெறும் இடமாக இருக்கும். அங்கே இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது, திரள் திரளாய். இந்த பள்ளத்தாக்கில் திரள் திரளாய் கூட்டங்கள் நிறைந்திருப்பதை இந்த தருணத்தில் உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா? இந்த பள்ளத்தாக்கில் போருக்கு தயாராவதற்காக வலிமையானவர்களை ஒன்று திரட்டுமாறு தேவன் கட்டளையிடுகிறார். அப்போதுதான் அவர் இவ்வாறு கூறுகிறார், உங்கள் மண்வெட்டிகளை பட்டயங்களாகவும் உங்கள் அரிவாள்களை ஈட்டிகளாகவும் அடியுங்கள். பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. உங்கள் மண்வெட்டிகளை பட்டயங்களாக அடியுங்கள். ஏன் உங்கள் மண்வெட்டிகளை பட்டயங்களாக செய்ய வேண்டும்? ஏனெனில் அக்காலத்தில் இஸ்ரவேல் மக்கள் 2 விஷயங்களை சார்ந்தே வாழ்ந்து வந்தனர். அவை பயிர்கள். அவர்கள் விவசாயிகளாக இருந்தனர். அதனால்தான் இப்பகுதியில் படிக்கட்டு நிலங்கள் என்று அழைக்கப்படுபவற்றை காண்கிறோம். இவை இஸ்ரவேல் மலைப்பகுதியாக இருந்த இடங்கள். அங்கு மலை மீது பயிர்கள் நடுவதற்கு வழி இல்லை. எனவே இஸ்ரவேல் மக்கள் நிலத்தை தோண்டி, இங்கே என் கையில் இருப்பது போல ஒன்றன் மேல் ஒன்றாக படிக்கட்டு போன்ற அமைப்புகளை உருவாக்குவார்கள். அதன் பிறகு அவர்கள் தங்கள் பயிர்களை அதில் நட முடியும். இன்றும் கூட எருசலேம் நகரின் மதில்களுக்கு கீழே அமைந்துள்ள இந்த பகுதியையும் எருசலேம் முழுவதையும் சுற்றி நீண்டு செல்லும் அந்த முழு பரப்பையும் நாம் இங்கே காணலாம். இங்கு தட்டு நிலங்கள் என்று அழைக்கப்படுபவற்றை நீங்கள் காணலாம். ஏனெனில் உள்ளூர் மக்கள் பாரம்பரிய விவசாயம், நிலையான வேளாண்மை மற்றும் வாழ்வாதாரத்திற்காக ஆடு மாடு வளர்த்தல் ஆகியவற்றையே நம்பி வாழ்ந்து வந்தனர். அப்படியானால் இங்கே தேவன் அவர்களிடம் என்ன சொல்றாரு? உங்கள் கருவியை எடுத்துக் கொள்ளுங்கள், உங்களிடம் உள்ளதை எடுத்துக் கொள்ளுங்கள். அவர்களிடம் என்ன இருந்தது? மண்வெட்டிகள் இருந்தன. ஒருவேளை நீங்கள் விவசாயியாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவர் உங்களிடம் உள்ளதை, அதாவது உங்கள் பலத்தை எடுத்து அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கூறுகிறார். ஏனென்றால் நாம் ஏறி செல்ல வேண்டிய இடம் எது? சியோன் மலையில்தான். ஏனெனில் அங்கேதான் தேவன் இருக்கிறார். கர்த்தர் நம்மிடம் வருவார் என்பதல்ல, மாறாக அவரிடம் நாம் சென்றடையவே நம்முடைய மண்வெட்டிகளை, அரிவாள்களை, ஈட்டிகளையும் ஆயுதங்களாக மாற்றும் முயற்சியை நாமே மேற்கொள்ள வேண்டும். ஏனெனில் அவர் சீயோனிலும் எருசலேமிலும் வீற்றிருக்கிறார். இதன் அர்த்தம் என்ன? பரிசுத்த ஆவி, தேவனின் பிரசன்னம். எனவே சீயோனிலும் எருசலேமிலும் இருப்பவர்களுக்கு மட்டுமே இரட்சிப்பும் அடைக்கலமும் கிடைக்கும். வேறு வார்த்தைகளில் சொல்வதானால் அது பரிசுத்த ஆவியானவரை அடையாளப்படுத்துகிறது. பரிசுத்த ஆவியானவரின் பிரசன்னத்தின் மூலமாகவே நாம் அடைக்கலம், விடுதலை மற்றும் முழுமையான தீர்வு, அதாவது முழுமையான அர்த்தத்தில் இரட்சிப்பு ஆகியவற்றை கண்டடைய முடியும். சீயோன் மலையிலும் எருசலேமிலும் சந்திப்போம். இதுதான் திருப்பு முனை. மக்களே, விசுவாசத்தினுடைய பிரயாணத்தின் சிறப்பு நிகழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையினுடைய திருப்பு முனையா இருக்கிறது. ஆம், மிக சரியா. யார் ஒருத்தர் தேவனுடைய வார்த்தையை தன் வாழ்க்கையிலே கடைபிடிக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கை முற்றிலுமாய் மாற்றம் அடைகிறது. நான் தேவனுடைய வார்த்தையில உங்களுக்கு அதை நிரூபிக்க விரும்புகிறேன். ஏசாயா 45 கர்த்தர் சொல்லுகிறார், 2வது வசனத்திலே, நான் உனக்கு முன்னே போய், தேவன் தாமே சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். எத்தனை பேருடைய வாழ்க்கை பாஸ்டர் வினோத் இன்னைக்கு பார்க்கும்போது, முக்கியமா ஆலயத்துக்குள் வருகிற மக்கள் கோணலான, அதாவது தள்ளப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட, இல்ல வழி தெரியாம மூடப்பட்ட கதவுகளோட அவமானத்துக்குரிய சூழ்நிலையில் இப்படிதான் ஒரு நிலைமையில ஆலயத்துக்கு வருவதை உதாரணமா நம்ம எல்லாருமே இந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் ஆலயத்துக்கு வந்ததாய் பார்க்கிறோம் இல்லையா? கண்டிப்பா பாஸ். ஏன்னா நிறைய பேர் வரும்போது இந்த ஒரு பாதையை கடந்து அவங்க சரியான பாதையை நோக்கி வராங்க. அதாவது கோணலான பாதை, அதுதான் தன் வாழ்க்கை முழுவதும் அவங்க சந்திச்சது. நேரான பாதை ஆண்டவருடைய பலிபீடம் பாஸ்டர். எப்போ இந்த இடத்தில் தன்னை முழுமையாய் ஒப்படைக்கிறார்களோ தேவன் அதை சரிபடுத்துவார். కోణలానవై ఇంగే అవர்கள் కற்றுకొల్వాர்கள். అందువలనే ప్రజలరే ఈ రోజు మనం నేర్చుకుంటున్న ప్రకారం ఈ విశ్వాసములో దేవుడు మనకి నేర్పించిన ఈ మాట ప్రకారముగా ఎవరు మీ పరిస్థితులు సరిలేవు అని అనుకుంటున్నారు, ఈ వాక్యం మీకే దేవుడు చెప్తున్నాడు. ఏమని?
నేను నీకు ముందుగా పోయి మెట్టలుగా ఉన్న స్థలాలను సరిచేయును. ఇదే దేవుడు మనకి చెయ్యాలనుకుంటున్నాడు. ఒకవేళ మీ మార్గం ఎలాంటి ఒక కష్టమైన ఒక మార్గంగా ఉన్నదో దేవుని యొద్దకు తిరగండి, ఆయన మీ మార్గంని చక్కగా మారుస్తాడు. அதாவது நம்ம பேசும்போது பாஸ் வினோத் நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, மக்கள் என்ன நினைக்கிறாங்க, அவங்களுடைய சூழ்நிலையை பத்தி கர்த்தர் சொல்லும் போது, அவங்க நிலைமையை நம்ம வெளிப்படுத்தும் போது, கர்த்தர் அவங்கள காயப்படுத்துறதோ இல்ல அவங்கள குற்றப்படுத்துறதோ மனஸ்தாபம் அடைய செய்யறதோ இல்ல தேவன் அவங்க மேல கோபமா இருக்காரு, அவங்க புறக்கணிச்சுட்டாரு அப்படின்னு மக்கள் சில பேர் ஒருவேளை யோசிக்கலாம், அல்லது உண்மையில யோசித்துக் கொண்டுக்கலாம். ஆனா உண்மை என்னன்னா, இந்த வசனத்து மூலமா மக்களுடைய சூழ்நிலை தேவன் அறிவார். தேவனுக்கு எல்லாமே தெரியும். எப்படி யோவேல் தீர்க்கதரிசியினுடைய காலத்துல தேசம் பாழா இருந்தது, மக்கள் புலம்பிக் கொண்டிருந்தார்கள், திராட்சரசம் இல்லை, தானியம் இல்லை, எண்ணெய் இல்லை, விளைச்சல் இல்லை. இப்போ கர்த்தர் உங்கள் சூழ்நிலையை அறிவார். எனவேதான் அவர் சொல்லுகிறார், கோணலானவைகளை நான் செவ்வையாக்குவேன். ஒருவேளை மக்கள் அவங்களுடைய வாழ்க்கையை ஒரு பட்டியலிடும் போது ஒருவேளை அவங்க பார்க்கலாம், என்னுடைய வாழ்க்கையில நான் எல்லாமே நல்லதா செய்யணும்னு பாக்குறேன், ஆனா கடைசியில அது கெட்டதா தான் முடியுது. ஒரு நல்ல எதிர்காலத்துக்காக தான், ஒரு நல்ல வாழ்க்கைக்காக தான் நான் இந்த நபரோட பழக ஆரம்பித்தேன், அல்லது இந்த வேலையில சேர ஆரம்பித்தேன், அல்லது இந்த காரியத்துல முதலீடு செய்ய ஆரம்பித்தேன், அல்லது இந்த எதிர்பார்ப்போடு தான் நான் இதை செய்தேன். ஆனா முடிவில எல்லாமே எனக்கு ஒருவேளை தலைகீழ நடக்குது, கோணலா மாறுது அப்படின்னு மக்கள் யோசிக்கலாம். ஆனால் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, தலையெழுத்தோ அல்லது பாவமோ இல்லை மக்களே, நம்முடைய தீர்மானம். பல நேரத்துல பாஸ் வினோத் நம்ம சரியான தீர்மானம் எடுக்கிறதா நினைக்கிறோம், ஆனா பல நேரத்துல நாம் தவறான தீர்மானம் எடுக்கிறோம். எப்படி என்றால், நாம தானே சுயமாய் முடிவெடுக்கிறதுனால தேவனுடைய ஆலோசனையை மீறி ஒருத்தர் செல்லும் போது அவர் நினைக்கிறார் அது சரியான முடிவு என்று, ஆனா அது அவர் வாழ்க்கையில பல நேரம் கோணலானதான் முடியுது இல்லையா? கண்டிப்பா பாஸ்டர். ஏன்னா கர்த்தருடைய நாள் அவங்களுக்கு சமீபமா இருக்கிறது. காரணம், ஏன்னா அவங்களுடைய எல்லாமே அவங்களுடைய இஷ்டம் போல, அவங்களுடைய செயல்கள் அவங்களுடைய ஞானத்தின் பிரகாரமா போறாங்க, தன்னுடைய வாழ்க்கையில இன்னும் தோல்வியை சந்திக்கிறாங்க. இதுதான் பிரச்சனை. ஆனா கர்த்தருடைய நாள், யார் நீங்க காத்திருக்கீங்களோ அதுதான் கர்த்தருடைய நாள். இந்த இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி, இந்த நாள் కోనలానేగలై దేవుని సరియాత్ను విరుంబురారు. ఈ రోజు అదే దేవుడు కోరుకుంటున్నాడు, ఎన్ని జనాలు తన పరిస్థితి, తన ఘోరంలో, తన జీవితంలో వాళ్ళకి అన్ని చక్కగా ఉండాలని వాళ్ళు పోయి చేస్తున్నారు. అయితే అన్ని వాళ్ళకి తలగిందలుగా మారుతున్నాయి. ఎందుకు? కారణం, వాళ్ళ శక్తితో బలముతో వాళ్ళు పోయారు. ఆ నిర్ణయం లేదు, ఆ పట్టుదల లేదు. వాళ్ళు ఎత్తే నిర్ణయం ఎవరి దగ్గర నుంచి వస్తుంది? ఒకవేళ ఆ నిర్ణయం దేవుని యొద్ద నుండి రాలేదంటే పరిస్థితి ఇదే. దేవుడు మిమ్మల్ని మార్చాలనుకుంటున్నాడు, అయితే మీరు దేవుని యొద్దకు తిరుగుతున్నారంటే దేవుడు పరిస్థితి మారుస్తాడు. நன்றாய் கவனிங்கள் மக்கள். ஒருவேளை நீங்க யார் இதுவரை இந்த நேர வரையில ஒருவேளை கவனம் செலுத்தல, இப்போ நாங்கள் சொல்வதை கவனிங்க. கர்த்தர் நியாயம் தீர்ப்பதற்காய் வரவில்லை, தண்டிப்பதற்காய் வரவில்லை. கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு நான் வாய்ப்பு கொடுக்கிறேன். ஏன் இந்த கோணலான வாழ்க்கையோட, தோற்கடிக்கப்பட்ட வாழ்க்கையோட நீ தனியாய் புலம்பிக் கொண்டிருக்க வேண்டும்? அந்த கோணலான வாழ்க்கையை என்னிடத்துல கொண்டு வா. மிக சரியாய் இந்த நேரம் பாஸ் வினோத் மக்கள் கேட்டு போகிற இந்த சாட்சி, எப்படி கோணலா இருந்தவருடைய வாழ்க்கை இன்னும் மிக வல்லமையான, மொழி கூட புரியாதிருந்த ஒரு தேசத்துல வேற ஒரு நாட்டை சேர்ந்த இந்த நபர், இதுக்கு நாம் பேசும்போது விசுவாசத்துக்கு பாஷை இல்லை மக்களே, விசுவாசத்துக்கு மொழி இல்லை. தேவனுடைய வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது நீங்க எந்த பாஷைக்காரர், எந்த இடத்தை சேர்ந்தவர், எந்த தகுதியை சேர்ந்தவர், எந்த வயதை சேர்ந்தவர், எந்த நிலைமையை சேர்ந்தவர், எதுவுமே தடையில்லை. கர்த்தர் கோணலானவைகளை செவ்வையாக்குகிறவர். இதோ இந்த சாட்சியை கவனிங்கள். நாம் தொடர்ந்து ఇணைந்திருக்கலாம். ఈ రోజు మనం ఈ యొక్క గొప్ప సాక్ష్యాన్ని చూడబోతున్నాము. ఈ రోజు మనం చదివిన ఈ మాట ప్రకారముగా ఒకవేళ మీ పరిస్థితులు ఇలాంటి ఒక మెట్టుగా ఉండుతున్న ఒక పరిస్థితితో ఉంటే, ఏ సరి లేకుండా ఉన్నాయో, దేవుడు మీ పరిస్థితుల్ని సరిగా మారుస్తారు. కాబట్టి ఈ రోజు చూడబోతున్న ఈ సాక్ష్యం, ఆయన జీవితం భాష కూడా తెలియదు, అయితే వేరే ఊరుకు వచ్చి ఎలాగ తన జీవితం ఆయన మార్చుకున్నాడు, ఎలాగ తన జీవితంలో తేడాను కలిగించాడు. ఎందుకంటే విశ్వాసముకు ఏ ఒక్క భాష తేడా లేదు ప్రజలారా. దేవుని వాక్యాన్ని నమ్మాడు, దేవుడు పరిస్థితి మార్చాడు. ఈ సాక్ష్యం చూడండి. ஒவ்வொரு ஆண்டும் வறுமை, போர் மற்றும் வாய்ப்பின்மை ஆகியவற்றிலிருந்து தப்பிப்பதற்காக லட்சக்கணக்கான மக்கள் கண்டங்களை கடந்து பயணிக்கின்றனர். ஆனால் இந்த நம்பிக்கைக்கு மத்தியில் இந்த வருகையின் போது என்னவெல்லாம் நடக்கக்கூடும் என்பதை பற்றி யாரும் பேசுவதில்லை. என் பேர் கிளீட்டஸ் மெக்கான் மோரிஸ்.
நைஜீரியாவிலிருந்து வந்தேன். சிறுவயதிலிருந்தே வாழ்க்கை எனக்கு எளிதாக இருந்ததில்லை. நான் 5 வயதிலிருந்தே என் அம்மாவுக்கு வேலை செய்ய உதவத் தொடங்கினேன். அந்த கஷ்டத்தின் அளவை எப்படி விவரிப்பது என்று எனக்கு தெரியவில்லை. சில நாட்களில் உணவு இருக்கும், சில நாட்களில் இருக்காது. என் உடல் முழுவதும் தழும்புகள் உள்ளன, ஏனெனில் நான் முழுமையாக கொதிக்கும் நீரால் எரிக்கப்பட்டேன். ஆனால் வாழ்க்கை எனக்கு அதையே கொடுத்தது. ஆனால் ஒரு நாள் நான் நைஜீரியாவை விட்டு வெளியேற முடிவு செய்தேன். இங்கே பிரேசிலில் எனக்கு தெரிந்த ஒருவரிடம் நான் நைஜீரியாவை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன் என்பதை விளக்கினேன். பிறகு அவர் என்னை பிரேசிலுக்கு வருமாறு கேட்டுக்கொண்டார். நான் அவரிடம் கேட்டேன், ஆனால் நான் அங்கே சென்ற பிறகு நான் என்ன செய்ய வேண்டும்? அவர் என்னிடம், இல்லை, நான் இங்கே நீண்ட நாட்களாக இருக்கிறேன். நீ பிரேசிலுக்கு வந்தால் உன்னை வரவேற்பேன், ஏனெனில் நீ எனக்கு உதவி இருந்தாய், அதனால் நானும் உனக்கு உதவுவேன் என்று சொன்னார். நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். நான் பிரேசிலுக்கு 2001 ஏப்ரல் 19ஆம் தேதி வந்தேன். நான் விமான நிலையம் வந்ததும் அந்த எண்ணுக்கு அழைத்தேன். நான் மீண்டும் அழைத்தேன், ஆனால் பதில் வரவில்லை. அந்த தொலைபேசி அணைக்கப்பட்டிருந்தது. நான் மதியம் 4 மணிக்கு டெர்மினலில் வந்தேன். பிறகு விமான நிலையத்தில் மாலை 6 மணி வரை பொறுமையாக காத்திருந்தேன். அப்போதுதான் அவர் வரவே வரமாட்டார் என்று எனக்கு முழுமையாக புரிந்தது. ஏனெனில் அவரது போன் முற்றிலும் வேலை செய்யாமல் போய்விட்டது. அதன் பிறகு அது மீண்டும் வேலை செய்யவில்லை. என் பையில் இருந்த ஒரே பணம் மொத்தம் $45 மட்டுமே இருந்தது. ஒரு அறிமுகமில்லாத நாட்டில் தொலைந்து போன அவர் எப்படியோ சாவோ பவுலோ நகர மையத்திற்கு வந்தார். அது இங்கேதான் நடந்தது. அவர் நீண்ட கால ஆசை மெதுவாக ஒரு பயங்கரமான கனவாக மாறுவதை கண்டார். நான் போர்ச்சுகீஸ் பேசல, என்னை வரவேற்க வேண்டியவரை பார்க்கவில்லை, யாரையும் தெரிந்திருக்கவில்லை. எனவே என்னை பேருந்தில் ஏற்றிவிட்ட ஓட்டுநரிடம் கேட்டேன், இங்கே ஆப்பிரிக்கன்ஸ் எங்கே தங்குகிறார்கள் என்று அவருக்கு தெரியுமா என்று கேட்டேன். அவர் என்னை அவெனிடா சாவோ ஜோவான் என்ற இடத்தில் உள்ள ஒரு ஹோட்டலுக்கு அழைத்துச் சென்றார். அது 2 வாரங்கள் மட்டுமே நீடித்தது. என்னிடம் இருந்த பணம் குறைந்து கொண்டிருக்கிறது என்று எனக்கு புரிந்தது. அதனால்தான் அந்த ஹோட்டலை விட்டு வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஒரு நாள் காலை எழுந்தபோது கட்டணம் செலுத்த 5 ரியல்கள் கூட இல்லாமல் இருந்தது. ஹோட்டலில் இருந்து வெளியேற்படியாக சொல்லப்பட்டு நான் ஹோட்டலை விட்டு வெளியேறினேன். அப்படித்தான் நான் வெளியேறினேன், எதுவும் இல்லாமல். அது மிகவும் கடினமாக இருந்தது. அவர்களின் மொழி உங்களுக்கு பேசத் தெரியாத ஒரு நாட்டில் இருப்பது. இந்த இடத்தில் ஒருவரையும் அறியவில்லை. அதற்காக நீங்கள் செய்யக்கூடியது எதுவும் இல்லை. சரி, நான் இருந்தேன். நான் தெருவை விட்டு வெளியேறினேன். என் வாழ்க்கையில் நான் யாரிடமும் எதையும் கேட்டதில்லை. எனக்கு கேட்பது பிடிக்காது. ஆனால் இரவு நெருங்கிக் கொண்டிருந்தது. நான் எங்கே போவது? இது 3 மாதங்கள் நீடித்தது. தெருவில் தூங்குவது. பிராசா ரெப்பப்ளிகா நடுவில் ஒரு கூட்டம் இருப்பதை பார்த்தேன். நான் அந்த கூட்டத்துக்கு சென்றேன். ஆனால் அங்கே நிறைய பேர் இருந்தார்கள். அப்போதுதான் எனக்கு புரிந்தது, அவர்களில் பெரும்பாலானவர்களும் போதைப் பொருள் வியாபாரிகள் என்பதை கண்டேன். ஒவ்வொரு முறையும் நான் ஒரு உணவகத்தை கண்டுபிடித்தால் அது ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட மாஃபியாவின் பகுதியாக இருந்தது. பிறகு சமுதாயத்தை பாதுகாக்கும் குழுவிலே சேர அழைப்பு வந்தது. அந்த குழுவில் சேர்ந்தபோது அதைத்தான் நம்பினேன். ஆனால் உள்ளே சென்றபோது அதற்கு மேலும் ஏதோ இருக்கிறது என்று உணர்ந்தேன். தெரியாமலே நான் ஏற்கனவே ஒரு போதைப் பொருள் வியாபாரியாக இருந்தேன். எப்படி நான் போதைப் பொருள் வியாபாரி ஆகினேன்? அதிலிருந்து நான் பணம் சம்பாதித்தேன். அந்த காலத்தில் நான் அபார்ட்மெண்ட்டுகள் வாங்கினேன். நான் கார்களும் வாங்கினேன். நான் நன்றாக வாழ்ந்தேன். ஆனால் போதைப் பொருளில் இருந்து வரும் பணம் உனக்கு எந்த அர்த்தமும் இல்லை. அந்த நேரத்தில் தான் என் மனைவியை பற்றி தெரிந்து கொள்ள ஆரம்பித்தேன். அந்த காலத்தில் அவளை காதலித்துக் கொண்டிருந்த போது நான் என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறேன் என்பதையே அவளுக்கு உண்மையிலேயே தெரியவில்லை. நான் போதைப் பொருள் விற்பனை செய்து தெருக்களில் வியாபாரம் செய்து விரைவாக பணம் சம்பாதித்தாலும் எனக்கிருந்த அனைத்து செல்வாக்கும் அதிகாரமும் இருந்தும் என் ஆத்துமா மிகவும் காலியாகவும் வெறுமையாகவும் உணர்ந்தது. அந்த காலத்தில் என் உள்ளுக்குள் ஒரு பெரிய வலியுள்ள வெறுமை இருந்தது.
என் மனைவி என் மகளை கருவுற்றிருப்பதாக சொன்னபோதுதான் என் வாழ்க்கையின் திருப்புமுனை ஏற்பட்டது. அது ஒரு இரவு. ஒரு கேள்வி என் மனதில் வந்தது. உன் மனைவி உங்கள் மகளை கருவுற்றிருக்கிறார், அது ஒரு பெண் குழந்தை. என் மகளிடம் உன் அப்பா என்ன சொல்வார் என்று யாராவது கேட்டால் நான் என்ன சொல்ல வேண்டும், அவள் என்ன சொல்லப் போகிறாள்? அந்த கேள்வி என் மனதில் தொடர்ந்து இருந்தது. ஒரு நாள் என் மனைவியுடன் நான் கத்தோலிக்க தேவாலயத்திற்கு சென்றேன். காலை 9 மணிக்கு அது கத்தோலிக்க தேவாலயத்தில் பரிசுத்த திருவிருந்தாக ஆக இருந்தது. அதனால் காலை நேரத்தில் நாங்கள் அங்கே இருந்தோம். அப்போது எனக்கு ஒரு சிகரெட் பிடிக்க வேண்டும் போல இருந்தது. ஆராதனையின் நடுவே நான் எழுந்து என் மனைவியிடம் அனுமதி கேட்டுவிட்டு தேவாலயத்தின் வாசலுக்கு வெளியே சென்றேன். நான் தேவாலயத்தின் கதவுக்கு சென்றபோது அங்கே ஏற்கனவே இன்னொரு ஆண் ஒருவர் சிகரெட் பிடித்துக் கொண்டிருந்தார். அவருடன் சேர்ந்து நானும் சிகரெட் பிடிக்கத் தொடங்கினேன். ஆராதனையின் நடந்து கொண்டிருக்கும் போது நாங்கள் தேவாலயத்தின் கதவின் படிக்கட்டில் சிகரெட் பிடித்துக் கொண்டிருந்தோம். எதிர்பாராத விதமாக ஒரு பெண்ணும் அங்கு வந்ததால் அவளும் ஒரு சிகரெட்டை பற்ற வைத்தாள். ஆக அங்கே ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் நானும் இருந்தோம். அந்த பெண் எங்களுக்கு நடுவில் இருந்தாள். தெருவில் தேவாலய படிக்கட்டுகளை கடந்து சென்றார்கள். நான் எப்பேற்பட்ட தேவாலயத்தில் இருக்கிறேன் அன்று அதுவே என் பெரிய கேள்வியானது. அதனால் சிகரெட்டை எரிந்துவிட்டு உள்ளே திரும்பினேன். என் மனைவி இருந்த முன்பகுதிக்கு நான் சென்றேன். அது எனக்கு மிகவும் வருத்தத்தை அளித்தது. நான் உள்ளே சென்ற போது அது திருவிருந்துக்கான நேரமாக இருந்தது. மேலும் ஓர் இருக்கையும் காலியாக இருந்தது. சரி, என் முறை வரும் வரை மக்கள் மேலே சென்று கொண்டிருந்தார்கள். பாதிரியார் சொன்னபோது கிறிஸ்துவினால் நான் ஆமேன் என்று சொல்லி என் வாயை திறந்தேன். அவர் எனக்கு அப்பம் கொடுத்த போது அவருடைய கையில் சிகரெட் புகை வாசனை வந்தது. நான் ஆமேன் சொன்னதும் அவர் ஏப்பம் விட்டார் என நினைக்கிறேன். அவர் குடித்திருப்பது தெரிந்த போது எனக்கு மிகுந்த கோபம் வந்தது. அவர் என்னிடம் கேட்டார், அது எப்படி சாத்தியம்? காலை 9 மணிக்கே பாதிரியார் ஒரு சிகரெட்டை புகைத்திருந்தார். மேலும் ஏற்கனவே மது குடித்திருந்தார். இப்போது அவர் எனக்கு என்ன வழிகாட்டப் போகிறார்? நான் உடனடியாக என் மனைவியை அழைத்து அவளிடம், என் அன்பே பார், நான் இப்போது உன்னுடன் இங்கிருந்து கிளம்புகிறேன் என்று சொன்னேன். நான் கதவை தாண்டி வெளியே சென்றேன். தேவனிடம் இப்படி சொன்னேன், நான் இந்த பாதையை பின்பற்றப் போகிறேன். நான் செல்லும் வழியில் முதலில் காணும் ஆலயம், அதுவே தேவன் என்னை இருக்கச் சொல்கிற இடம். நான் 1 அல்லது 2 தெருக்கள் நடந்தபோது இசையை கேட்க ஆரம்பித்தேன். நான் இங்கே வந்தபோது நண்பா, இயேசு ஏற்கனவே அங்கே இருந்தார். நான் இங்கு வந்தபோது என் இயேசு ஏற்கனவே அங்கே இருந்தார். நான் அங்கு சென்று வாசலை நோக்கி இறங்கி வந்தபோது ஒற்றுமை என்றால் என்னவென்பதை உணர்ந்தேன். நான் வாசலில் நின்று கொண்டிருந்தேன். அந்த போதகரை எப்படி விவரிக்க வேண்டும் என்று கூட தெரியவில்லை. அன்று என்னை காப்பாற்றுவதற்காக தேவன் அனுப்பிய ஒரு வழிகாட்டியாக அவர் இருந்தார். அவர் போதித்துக் கொண்டிருந்தார். நீங்கள் இப்போது இங்கே இருக்கிறீர்கள் என்றால் அது தேவன் உங்களை இங்கே இருக்கச் சொல்கிறார் என்பதற்காகத்தான். நான் ஒரு கணம் நின்றேன். ஆனால் எப்படி? அவர் நான் இங்கே இருப்பதை எப்படி தெரிந்து கொண்டார்? கிறிஸ்டியவர் நாள் காலையில் நான் திரும்பி வந்தேன். அப்படிதான் நான் எல்லாவற்றையும் நிறுத்த வேண்டும் என்று முடிவு செய்தேன். நான் என் வாழ்க்கையை ஒன்றுமில்லாததிலிருந்து தொடங்கினேன். அப்போதுதான் என் மனைவியிடம் இன்னும் 6 மாதங்களில் நம்மிடம் உள்ள அனைத்தையும் இழக்கப் போகிறோம் என்று சொன்னேன். நம்ம எப்படி வாழப்போகிறோம்? நான் தேவன் பார்த்துக் கொள்வார் என்று சொன்னேன். நான் எல்லாவற்றையும் இழந்து விட்டேன். எனக்கு எதுவும் மீதமில்லை. நான் முழுமையாக கீழே விழுந்து விட்டேன். என்னிடம் இருந்ததெல்லாம் அரிசி, புதிய தக்காளி, வெங்காயம் மட்டுமே. அவற்றை என் மனைவி எங்களுக்கு சமைத்துக் கொடுப்பாள். நான் சிறு வேலைகளை செய்யத் தொடங்கினேன். கார்களை கழுவுவது போன்ற வேலைகள். நான் ஞானஸ்நானம் பெற்ற சிறிது காலத்திற்கு பிறகு இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி வந்தது. பாஸ்டர் எனக்கு பரிசுத்த ஆவியை பற்றி என்னிடம் சொன்னது எனக்கு நினைவிருக்கிறது. இந்த பரிசுத்த ஆவி யார் என்று எனக்கு தெரியாது. அது என்னவென்று எனக்கு தெரியல. ஆனால் என் வாழ்க்கை மாறுவதற்கு அதுவே தேவையானது என்றால் அப்படியே இருக்கட்டும், அதுவே எனக்கு தேவை. ஆனால் ஒரு இடம் என் கவனத்தை மிகவும் ஈர்த்தது. அது தேவனுடைய வார்த்தையில் கூறப்பட்டிருப்பது, முதலில் பரலோக ராஜ்யத்தையும் அவரது நீதியையும் தேடுங்கள் என்று, மற்ற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சேர்க்கப்படும் என்று. நான் பலிபீடத்திற்கு ஏறும்போது நடந்ததை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். பாஸ்டர் எங்களிடம் நீங்கள் உங்கள் இதயத்தை திறக்க வேண்டுமாறு கேட்டார். தெரிந்ததெல்லாம்
நான் வழக்கம் போல பலிபீடத்தின் முன் மண்டியிட்டு தேவனிடம் பின்வருமாறு சொன்னேன். பரிசுத்த ஆவியே, நீர் யார் என்று எனக்கு தெரியாது. ஏனென்றால் நீர் ஒருவரே என்று எல்லோரும் என்னிடம் சொல்கிறார்கள். என் வாழ்க்கையை மாற்ற வேண்டும். இதோ நான் இந்த தேடலின் நடுவில் இருக்கிறேன். நான் ஒரு வித்தியாசமான வல்லமையால் ஆட்கொள்ளப்பட்டேன். அதுபோல உண்மையான நானே அந்த ஆலயத்தில் இருந்தேன். இதை அனுபவித்தவர்கள் மட்டுமே பரிசுத்த ஆவி நம்முள் வந்தபோது அதன் வல்லமை எப்படி இருக்கும் என்பதை அறிந்திருக்க முடியும். அவர் சொல்கிறார், மகனே, நீ நான் விரும்பும் இடத்தில் ஏற்கனவே இருக்கிறாய். நான் உன்னுடன் இருக்கிறேன். வேற எதுவும் இல்லை. ஆனால் நான் ஒரு கிளி போல ஆகிவிட்டேன். அந்த மறக்க முடியாத தருணத்திற்கு பிறகு என்னால் பேசுவதை நிறுத்தவே முடியவில்லை. நான் எல்லாரிடமும் பேச விரும்பினேன். நான் கண்டதை அனைவருடனும் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்று என் இல்லமாகிய தேவனுடைய வீடு ஒரு உண்மையான குடும்பமாக இருக்கிறது. தேவனால் எனக்கு கிடைத்த என் மனைவி, என் துணைவி, எங்களுக்கு திருமணமாகி 24 ஆண்டுகள் ஆகின்றன. எனக்கு சமீபத்தில் 23 வயதை எட்டிய ஒரு மகன் இருக்கிறான். நாங்கள் அனைவரும் இன்று வரை ஆலயத்தில் உறுதியாக இருக்கிறோம். இன்னைக்கு பிரேசிலில் நான் நில மேம்பாடு, ரியல் எஸ்டேட் திட்டங்கள் வருகிறேன் மற்றும் சிவில் கட்டுமானத்தில் பணியாற்றுகிறேன். இன்று என் வாழ்க்கையில் வாரத்தில் 5 நாட்கள் நான் என்னும் அனைத்தையும், நான் செய்வதையெல்லாம் தேவனுக்காக அர்ப்பணிக்கிறேன். 2 நாட்கள் எனக்காகவே இருக்கின்றன. அதுவே நான் தேவனின் ஊழியக்காரனாக செய்வது. இன்று எனக்குள்ள அனைத்தும், இன்றைக்கு நான் யார் என்றாலும் அது முழுமையாக தேவன் எனக்கு அளித்ததுதான். அது முற்றிலும் தூய்மையாக இருக்கிறது. என் கடந்த காலத்தில் இருந்த எதுவும் எதிர்காலத்தில் இல்லை. நான் இன்று வாழ்கிறேன். நான் அனுபவித்த அனைத்தும் பின்னால் விட்டுவிட்டேன். இன்றைக்கு அந்த கண்ணீர் மகிழ்ச்சியாக உள்ளது. ஏனெனில் தேவனின் வார்த்தை அப்படியே சொல்கிறது. இரவு முழுவதும் அழுகை நீடித்தாலும் காலையில் மகிழ்ச்சி உண்டாகும். தேவனை பின்பற்ற நீங்கள் தியாகம் செய்ய வேண்டும். நீங்கள் யாராக மாற விரும்பினீர்களோ அல்லது தேவன் உங்களை எப்படி இருக்க விரும்புகிறாரோ அந்த நிலையை நீங்கள் கைவிட வேண்டும். கண்டிப்பாய் இந்த வார்த்தை நம்ம சொல்லி ஆகணும் இல்லையா பாஸ் வினோத்? இந்த நபர் சொன்ன இந்த வார்த்தை கண்டிப்பாய் நாம் மக்களுக்கு மீண்டும் ஊக்கப்படுத்தியாக வேண்டும். தேவனை பின்பற்றுவதற்கு ஒருவர் தியாகம் செய்ய வேண்டும். எதை தியாகம் செய்ய வேண்டும்? அவர் தான் எப்படி இருக்கிறாரோ அதை தியாகம் செய்ய வேண்டும். தேவன் அவர் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதற்காக, இல்லையா? கண்டிப்பா பாஸ்டர், இதுதான் சரியான ஒரு மாற்றத்துக்கான ஒரு அடையாளம். எப்போ தன்னை முழுமையா தேவனுடைய கரத்துல கொடுக்கிறாங்களோ, அதாவது தேவன் வளைத்து உருவாக்குவார். இன்னைக்கு அவருடைய வாழ்க்கை ஆண்டவர் வளைத்து உருவாக்கி இருக்காரு. ஒருவேளை முன்னாடி அவர் எந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு நபரா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட ஒரு போதை பழக்கத்தினுடைய காரியத்துல அவர் டீல் பண்ணி இருந்தவரா இருந்தாலும் சரி, ஆண்டவர் அதெல்லாம் பார்க்கல. எப்போ தன் வாழ்க்கை கர்த்தருடைய கையில கொடுத்தாரோ தேவன் அவருடைய సూழ்நிலையை మాత్రనారు. ఇదే ఈ రోజు మనం తెలుసుకుంటున్నాం ప్రజలారా. ఏంటి తెలుసా? దేవుడు ఆ పరిస్థితి ఎలాంటి ఒక వ్యక్తి జీవితం మార్చాడు. సరిగా త్యాగం లేకుండా మనం మార్పు కోరుకోలేము. ఎవరితో? దేవునితో మనం కోరుకుంటున్నామంటే దేవుని యొద్దకు మనల్ని సమర్పించాలా. ఇదే దేవుడు మన యొద్దకు ఈ రోజు కోరుకుంటున్నాడు. மக்களே, இதை சவாலாய் நாங்கள் உங்களுக்கு முன் வைக்கிறோம். நன்றாய் கவனிங்க. இதுவரை, இந்த நிமிஷம் வரை, இந்த நேரம் வரை, இந்த இரவு வரை உங்க வாழ்க்கை ஒருவேளை கோணலான வாழ்க்கை. எல்லாமே நீங்கள் செய்தது உங்க வாழ்க்கையில பலன் தரவில்லை. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நடைபெறவில்லை. உங்களுடைய ஆசைகள், அதாவது நீங்க விரும்பினது கைப்பற்றப்பட முடியவில்லை. உங்க வாழ்க்கை முழுமையற்ற, நிறைவில்லாத, ஒரு முற்றுப்புள்ளி இல்லாத வாழ்க்கையாய், உங்க பிரச்சனை ஒரு தொடர் கதையாய் சென்று கொண்டிருக்கிறது. முதியோரோ, வாலிபரோ, இளம் வயதினரோ, விதவையோ, நடுத்தர வயதோ, தனிமையானவரோ, அல்லது மருத்துவமனையிலிருந்து எங்களை பார்த்து கொண்டிருந்தாலும், சிறைச்சாலையிலிருந்து எங்கிருந்தாலும், எந்த சூழ்நிலையில் கர்த்தருடைய வார்த்தை கவனிங்கள். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு, மக்களை நீங்கள் அறியும்படிக்கு. இந்த நேரம் எப்படி கிளேட்டோஸ் அவரை பெயர் சொல்லி கர்த்தர் அழைத்தாரோ, அவர் சொன்னார் இல்லையா, அன்று நான் செல்லும் பொழுது நான் பார்க்கிற சபைதான் எனக்கு நீ காண்பிக்க போகிற சபை. எனவே இந்த நிகழ்ச்சி நீங்க யார் பார்த்துட்டு இருக்கீங்களோ, இது தற்செயலாய் நீங்கள் பார்க்கவில்லை. கர்த்தர் தாமே இந்த நேரம், இந்த நிகழ்ச்சி, இந்த இரவு நீங்கள் பார்க்கும்படி செய்திருக்கிறார். காரணம், உங்களை பெயர் சொல்லி அழைக்கிறார். நீங்க அதை விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் இதை விசுவாசிக்கிறீர்களா? கர்த்தர் இந்த இரவு
உங்களிடத்திலே பேசுகிறார் என்பதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? ஒருவேளை நீங்க அவர் மீது பற்றுதலா இல்லாதிருந்தாலும் கூட, நீங்கள் ஒருவேளை அவருடைய வார்த்தையை அசட்டை செய்கிற ஒருவரா இருந்தாலும் கூட, கர்த்தர் இந்த இரவு உங்களை பெயர் சொல்லி அழைக்கிறார். மக்களே, அந்த கோணலான வாழ்க்கையை நீங்க கொண்டு வரும்படி நான் உங்களுக்கு சவாலாய் சொல்கிறேன். இந்த இரவு நீங்கள் ஆலயங்களிலே கேட்டதை போல்தான் எக்கால சத்தத்தை கேட்டீர்கள். நாம் இந்த தானியேல் உபவாசத்தை ஆவியில முன்னோக்கி செல்கிறோம். கர்த்தர் உங்களை அழைக்கிறார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ, நாளை வியாழன் அன்பின் சிகிச்சையிலோ அல்லது வெள்ளிக்கிழமை விடுதலை கூட்டத்திலோ, ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி அப்படி சிறப்பு கூட்டத்திலோ, உடனே எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ உடனடியாக நீங்கள் சென்று உங்களுடைய விண்ணப்பத்தை எடுக்கலாம். உங்களுடைய பெயரை எழுதுங்கள். உங்களுடைய கோணலான வாழ்க்கை என்ன அதை எழுதுங்கள். நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே என்று கேளுங்கள். ஆண்டவரே, இதான் என்னுடைய வாழ்க்கை, இதான் என்னுடைய மனநிலை, நான் இப்படிதான் இருக்கிறேன், ஆனா இது எனக்கு விருப்பம் இல்லை, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு விருப்பம் இல்லை, இப்படிப்பட்ட ஒரு நபராய் நான் இருக்கிறத விரும்பல, நான் தனிமையாய் ஆவி இல்லாது இருப்பதை விரும்பவில்லை, இல்லை என் வாழ்க்கையில இந்த பிரச்சனையோடு போராடி கொண்டிருப்பதை விரும்பவில்லை, நான் என்ன செய்ய வேண்டும் நீங்கள் கேட்டால் அவர் சொல்வதை போல உங்களுக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குகிறாரா இல்லையா, இங்கே சீயோன் பர்வதத்திலே கர்த்தர் உங்களுடைய கண்களை திறக்கிறாரா இல்லையா, பதில் கொடுக்கிறாரா இல்லையா, நீங்கள் பாருங்கள். ஆனால் எப்படி நீங்கள் சொல்ல வேண்டும்? முழு இருதயத்தோடு, முழு விசுவாசத்தோடு, ஒரு தீர்மானத்தோடு, ஒரு சரியான தீர்மானம். என் வாழ்க்கை இனி இதே போல் இருப்பதை நான் விரும்பவில்லை. நீங்கள் செல்லுகிற சமயம் வினோத், கண்டிப்பாய் மக்கள் வித்தியாசத்தை பார்ப்பாங்க இல்லையா? கண்டிப்பா இந்த நிகழ்ச்சி அவங்களுடைய வாழ்க்கையில வித்தியாசத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்ச்சியா இருக்கும். இது தீர்மானத்தினுடைய ஒரு కార్యం. அந்த నబర్ తీర్మానించదు పోల ఈ రోజు మనం ఎత్తుతున్న ఈ నిర్ణయ ప్రకారంగా మన జీవితం ఉండబోతుంది. ఎవరు మీరు ఈ సాక్ష్యం చూశారు అని చెప్పిన మాట ఏంటిది? నేను ఇప్పుడు పోతున్నాను, నువ్వు నాకు ఏ ఒక సంఘంని చూపిస్తున్నావో అదే నా సంఘం, నేను వెళుతున్నాను అని చెప్పి ఆయన ఎలా తన విశ్వాసంని జరిపాడు, నరిపాడు. ఈ రోజు మనం నేర్చుకుంటున్నాం ప్రజలారా. ఎందుకంటే ఇక్కడ వాక్యంలో చెప్పిన ప్రకారం నేను నీకు ముందుగా పోయి నీ ఒక మార్గములను మెట్టులను అన్ని సరి చేస్తును, నిన్ను పేరు పెట్టి నేను పిలుస్తున్నాను, ఇశ్రాయేలు దేవునిగా నేను నీ పరిస్థితిని మారుస్తాను. అదే ఆ నమ్మకం, ఆ సాక్ష్యం చెప్పిన వ్యక్తి ఆయన్ని ఎప్పుడు పోయాడో దేవుడు ఈ రోజు అలాగా మిమ్మల్ని పేరు పెట్టి పిలుస్తున్నారు. అదే మనం దేవునితో కోరుకుంటున్నాం. ఒకవేళ మీరు ఏ ఒక సమస్యతో, ఏ ఒక పరిస్థితితో మీరు ఉన్నా సరే, ఈ రోజు దేవుడు మిమ్మల్ని పిలుస్తున్నారు ప్రజలారా. అందువలనే ఈ ప్రత్యేక కార్యంలో మీరు మీ యొక్క పేరుని రాసి, ఒకవేళ మీరు ఈ యొక్క గురువారమైనా సరే, బేస్తవారమైనా సరే, ఈ శుక్రవారమైన, ఆదివారమైన 9:30కు మీరు దేవుని యొద్దకు పోయి, దేవుడా నా పరిస్థితిని నేను పూర్తిగా నేను సమర్పిస్తున్నాను, పూర్ణ హృదయముతో మీరు తిరిగి వస్తే దేవుడు మీ కష్టాలను, మీ పరిస్థితిని మారుస్తాడు ప్రజలారా. இந்த நேரம் மக்களே நாம் ஜெபிக்கிற தருணம், நீங்க அதே இடத்துல உங்களை தாழ்வு செய்யுங்க. இந்த நேரம் கர்த்தர் உங்களை பெயர் சொல்லி அழைக்கிறார். நான் என்ன செய்யணும் ஆண்டவரேன்னு கேளுங்க. நான் எல்லாமே செய்துட்டேன்னு சொல்லாதீங்க. நான் என்ன செய்யணும், என் வாழ்க்கை இன்னும் சரியாகவில்லை. கர்த்தர் உங்களுக்கு வழிகாட்டுதலை கொடுப்பார். பீடம் உங்களுக்காய் தயாரா இருக்கிறது மக்கள். இந்த நேரம் மண்டபத்துக்கு பீடத்துக்கு நடுவே நம்மை தாழ்த்த போகிறோம். ஆனால் நீங்கள் நேரடியாய் பீடத்தை நோக்கி உங்கள் முழு இருதயத்தோடு சென்றால் அங்கே இஸ்ரவேலின் தேவன், யோவேலின் தேவன், பீடத்தின் தேவன் உங்கள் வாழ்க்கைக்கான சரியான பாதையை காட்டுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். இந்த நேரம் ஜபத்தில் நம்மை తాழ்తலாம். అందువలన ప్రజలారా, మనం ఈ సమయం ప్రార్థనలో దేవునితో మొరబెట్టబోతున్నాము. ఆయన బలిపీఠముకు, ఈ ఒక మండపంకు ముందుగా ఉండి మనం దేవునితో అడగబోతున్నాం. ఏమని? మీ పరిస్థితులు మారాలి, దేవుడు మన దేవుడుగా ఉన్నాడంటే మనం ఈ రోజు తెలుసుకోబోతున్నాము. ఇజ్రాయేల్ దేవుడుగా, యోవేల్ దేవుడుగా, ఈ యొక్క బలిపీఠంని దేవుడుగా ఆయన ఉన్నాడనేది మీ జీవితంలో చూడండి. మనం దేవునితో మొరబెట్టాలి. అవును తండ్రి, ఇదో ఈ రోజు నీ పీఠం యొద్దకు మేము వచ్చున్నాము. ఈ రోజు ఈ పరిస్థితుల్ని మార్చు. ఈ రోజు ఎవరు నీ యొద్దకు తిరుగుతున్నారు, ఇంకా ఈ బలిపీఠం మీదగా ఎక్కలేదు, తన జీవితం మార్చలేదు. ఒకవేళ తను అనుకుంటున్నాను, నేను పాపిస్తుని, పాపం చేసిన వాడిని ఎలా దేవుడు నన్ను అంగీకరిస్తాడు అని ఆలోచిస్తున్నాడు. ప్రభువా, ఈ రోజు శబ్దంని వినుంటే నువ్వు ఆయన పేరు పెట్టి పిలిచి నేను నీ పరిస్థితిని మారుస్తున్నాను అని చెప్తున్న ప్రకారముగా
ఇదో ఈ రోజన్నా సరే, రేపైనా సరే, ఎల్లుండైనా సరే, ఆదివారం అయినా సరే, ఇదో నీ పీఠం మీదగా ఎక్కి తన జీవితం మార్చుకునే ఒక మార్గంలో ఇదో మెట్టలుగా ఉన్న తన జీవితం నువ్వు సరిదిద్దమని అడుగుతున్నాను. ఇదో ఇక్కడ ఎవరంతా మా కొరకు ఇదో ఈ రోజు మొరబెట్టండి అని అడుగుతున్నారు, వాళ్ళందరూ కొరకు మేము అడుగుతున్నాం తండ్రి. ఈ ప్రత్యేక కార్యంలో తన జీవితాలు పరిపూర్ణముగా మారి పరిశుద్ధాత్మ అభిషేకముతో నింపబడిన వారుగా నువ్వు మార్చమని అడుగుతున్నాను యేసు నామములో. என் தேவனை, இந்த நேரம் நீ சொன்ன வார்த்தையை நான் நினைவு கூறுகிறேன். நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்பும்படி அழைக்க வந்தேன் என்று சொன்னீர். இது எங்களுக்கான உறுதியை கொடுக்கிறது. எவ்வளவு வேணும் நாங்கள் உம்மிடத்தில் வர தயங்க வேண்டியதில்லை. மிக சரியா, யார் வாழ்க்கை கோணலான ஒன்றா இருக்கிறது, திருப்தி இல்லாத, நிறைவேறாத, முழுமையாகாத, தேவனே பரிதவிப்பான ஒரு வாழ்க்கையா, மிக சரியா யோவேலின் காலத்திலே ஜனங்கள் கடந்து சென்ற அந்த சூழ்நிலை, இந்த புகைப்படத்திலே அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மக்களை, எல்லா யூனிவர்சல் ஆலயத்திலும் பீடத்தை ஏறினவர்களும் சரி, இன்னும் தன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கிற மக்களும் சரி, ஆண்டவரே அந்த கோணலான வாழ்க்கை யார் உமக்கு முன்பாக கொண்டு வந்திருக்கிறாரோ, இந்த இரவு இந்த செய்தியின் பிற்பாடு யார் தீர்மானித்திருக்கிறார், இந்த நேரம் எங்களோடு கூட ஜெபத்தில் அவர் தன்னை தாழ்த்துகிறார். ஆண்டவரே, இனி நான் இந்த பாவத்தில் இருக்க விரும்பவில்லை, இனி நான் உம்முடைய ஆவி இல்லாதிருப்பதை ஏற்றுக்கொள்ளவில்லை, இனி என் வாழ்க்கைக்கான தவறான முடிவுகளை சரி என்ற மனநிலையோடு நான் எடுக்க விரும்பவில்லை, மேலும் மேலும் என் வாழ்க்கை அழிவை நோக்கி செல்வதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, நான் என்ன செய்ய வேண்டும் எனக்கு சொல்லும், என் தேவனை எனக்கு அந்த பலன் கொடும் என்று யார் இந்த நேரம் உம்மை நோக்கி கூக்குரல் செய்கிறார்களோ, யார் ஒரு நேர்மையான ஜெபத்தை, உண்மை தன்மையான ஜெபத்தை தன் உள்ளத்தின் அடி ஆழத்திலிருந்து உம்மை நோக்கி செய்கிறார். ஒருவேளை வார்த்தையிலே கூட அவருக்கு விளக்க முடியாது இருக்கலாம், ஆனால் அவர் உள்ளத்தின் நேர்மையை நீர் பார்ப்பீரானால், அவர் உள்ளத்தினுடைய உண்மை தன்மையை பார்ப்பீரானால், இந்த நேரம் அவருக்கு முன்பே சென்று கோணலானவைகளை செவ்வையாக்கும். நீர் அவர்களை பெயர் சொல்லி அழைத்தீர் என்று யார் இந்த நேரம் விசுவாசிக்கிறார்களோ, இந்த விதவை, இந்த முதியோர், இந்த வயதானவர், இந்த வாலிபர், இந்த இளம் பெண், என் தேவனே இந்த நடுத்தர வயதை சேர்ந்தவர் எந்த சூழ்நிலையில எந்த இடத்துல இருந்து இந்த நேரம் அவர் உண்மை தன்மையில உம்மை நோக்கி அழைக்கிறார், அவருக்கு பாதை காண்பியும், வழிகாட்டுதலை கொடும். அவர்கள் பீடத்தை நோக்கி வருகிற தருணம், அவர்களுடைய பெயர்களை கொண்டு வருகிற தருணம், அவர்கள் சூழ்நிலைகளை கொண்டு வருகிற தருணம், என் தேவனே சீயோனில் இருந்து அவர்கள் ரட்சிப்பை, விடுதலையை கண்டடைவார்களாக. சற்று முன்பு கேட்ட சாட்சியின்படியே இந்த நபருடைய வாழ்க்கை உன் நாமத்தின் மகிமைக்கு என்று மாற்றம் அடைவதாய், இந்த விசுவாசத்தின் ஆவியை ஏற்றுக்கொண்டவர்கள் ஒவ்வொருத்தர் மீதும் இந்த சமயம் நாங்கள் உம்முடைய பலனை, தைரியத்தை, தன்னம்பிக்கையை, உற்சாகத்தை அறிக்கை செய்கிறோம். ஒரு வாழ்க்கை இதே போல் முடியாது என்பதை அறிக்கை செய்கிறோம். உம்முடைய விடுதலையை, உம்முடைய பிரசன்னத்தை இந்த நேரம் அறிக்கை செய்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றா நாங்கள் விசுவாசிக்கிறோம், நீர் இந்த ஜெபத்தை கேட்டிருக்கிறீர். மக்களே, நீங்கள் இந்த விசுவாசத்தில் இருந்தால், ஏற்றுக்கொண்டால் சொல்லுங்கள் ஆமென். எல்லாமே சொல்லப்பட்டது. மக்களை, இந்த நேரம் நான் விசுவாசிக்கிறேன், தேவன் உங்களை பலப்படுத்தியிருக்கிறார். முன்னோக்கி செல்லுங்கள். இந்த ஆவி கர்த்தர் உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். இனிமேலும் கால தாமதம் செய்ய வேண்டாம், சந்தேகப்பட வேண்டாம். நாளை இரவு மீண்டும் நான் இதே நிகழ்ச்சியில் ஒன்றிணைந்திருப்போம், இதே நேரம். அதே சமயம் நாளை அன்பின் சிகிச்சை விசேஷமானது. எல்லா துணையாளர்களுக்காக நான் உங்களை விசேஷமாய் 7 மணி மவுண்ட் ரோடில் இங்கே இணையும்படி வரவேற்கிறேன். மறந்து விடாதீர்கள், பீடம் உங்களுக்கா இருக்கிறது. நாங்கள் சொன்னதை போல சீக்கிரத்திலே செல்லுங்கள். உடனே அங்கே உங்கள் பெயரை அர்ப்பணிங்கள், உங்கள் வாழ்க்கை அர்ப்பணிங்கள். சீயோனிலிருந்து நீங்கள் విడుదలై రక్షిపై కండడవీరు. ఇదే మనం ఈ రోజు తెలుసుకుని ఉన్నాం. మీ కొరకు మనం మొరబెట్టున్నాము. దేవుడు మిమ్మల్ని పేరు పెట్టి పిలుస్తున్నారు. మీరు ఆయన యొద్దకు తిరుగుతున్నారంటే ఖచ్చితంగా మీ పరిస్థితుల్ని దేవుడు మారుస్తున్నాడు. దేవునితో సియోన్ పర్వతంలో మిమ్మల్ని అడిగేయండి ప్రజలారా. అది మాత్రం కాకుండా మనం రేపటికు ఈ యొక్క అసిస్టెంట్స్ ఎవరంతా ఉన్నారో వాళ్ళ కొరకు లవ్ థెరపీలో మనం విశేషంగా ఒక మాటను ప్రత్యేకంగా చెప్తున్నాము. కాబట్టి మర్చిపోవద్దండి. దేవుడు మిమ్మల్ని దీవిస్తాడు. మిమ్మల్ని చూద్దాం. దేవుడు మిమ్మల్ని ఆశీర్వదిస్తాడు.